வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பாடி திருவலிதாயம் ஈஸ்வரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. சென்னையில் பாடிங்கிற ஊரில் நாம் இறங்கணும். பாடி சரவணா ஸ்டோர் அப்படின்னு இறங்கலாம், இல்லைன்னா பாடி லூகாஸ்னு இறங்கலாம். ரெண்டும் ஒரே ஸ்டாப் தான். அங்கேருந்து நடந்து போகிற தூரம்தான், கொஞ்சம் தூரம்தான். அங்கே திருவலிதாயம்ங்கிற டெம்பிள் இருக்கும். அந்த கோவிலில் திருவலிதாயம் ஈஸ்வரர் இருக்கிறாரு. திருவல்லீஸ்வரர் சுவாமி பேர், அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை. அங்கே திருவல்லீஸ்வரராக சுவாமி அருள் பாலிக்கிறாரு, ஜெகதாம்பிகை அம்பாள் அருள் பாலிக்கிறாங்க. இங்கே என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. வியாழக்கிழமை தோறும் இங்கே வந்து எல்லா பக்தர்களும் வேண்டிக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், படிப்பு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற குரு பகவானை வேண்டி எல்லோரும் அவங்கவுங்களுடைய சர்டிஃபிகேட்டு இல்லை வேலைக்கு போகிற ரெஸ்யூம் எல்லாம் வச்சு வாங்கிட்டு போகிறாங்க. நல்லா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, கஜபிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கஜபிருஷ்டம்னா யானை வந்து அப்படி படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோவில் அமைப்பு இது. இது வந்து 20ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். மிகவும் பழமை வாய்ந்தது. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோவில் வந்து இயற்கை அமைப்போடு இருக்கும். இந்த கோவிலில் ஆயிரக்கணக்கான புறாக்கள் இருந்தது. இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய இருந்ததாம். இங்கே என்ன ஒரு தனி சிறப்புனா, ஆஞ்சநேயர் வந்து இங்கே சுவாமியை லிங்க வடிவத்தில் தரிசிச்சிருக்காங்க. இங்கே வந்து இன்னும் நிறைய தனி சிறப்புகள் இருக்குது. சூரிய பகவான் இருக்கிறாரு. சுவாமி கருவறைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே சூரிய பகவான் இருக்கிறாரு. இந்த பக்கம் வலம்புரி விநாயகர் இருக்கிறாரு, வலது பக்கம். இடது பக்கம் வந்து சூரிய பகவான் இருக்கிறாங்க. இங்கே 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அப்புறம் 4 இருக்கிறாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர்னு சொல்லிட்டு 4 இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இங்கே சிலைகள் வைத்து பிரதிஷ்டை பண்ணிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, அருணகிரிநாதரால் இங்கே இருக்கிற முருகருக்கு பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இதில் சுப்பிரமணியராக வள்ளி தெய்வானியாக இங்கே காட்சி கொடுக்குறாங்க முருகப்பெருமான். இதுக்கு அருணகிரிநாதர் வந்து பாடல் பாடியிருக்கிறாரு. அருணகிரியார் பாடல் பாடினதுனால இந்த 4 கூட அருணகிரிநாதரும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 63 நாயன்மார்கள். அதுக்கப்புறம் வந்து சோமஸ்கந்தர் இருப்பார். அப்படி வந்தோன்னா விநாயகர் இருப்பார். இப்படியே நாம் சுற்றி வந்துகிட்டே இருந்தோம். சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானி இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து குரு பகவான், அதாவது தட்சிணாமூர்த்தி அவர் இருப்பார். பின்னாடி பக்கம் வெங்கடாஜலபதி இருப்பார். அதுக்கப்புறம் போனோம்னா ஆஞ்சநேயர் வழிபட்ட லிங்கம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் இருக்கிறாங்க. வாங்க. பரத்வாஜர் வழிபட்ட லிங்கம் இருக்கும். பரத்வாஜர் வந்து மேனகை விட்ட சாபத்தினால பரத்வாஜ முனிவர் கருங்குருவி வடிவத்தில் வந்து சிவனை பூஜை பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவர் இங்கே வழிபட்டதுனால திருவலிதாயம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா, திருனா அருள், வலியன் என்றால் அந்த பரத்வாஜ சுவாமிகள் வந்து கருங்குருவி வடிவத்தில் வந்ததுனால கருங்குருவி பேர் தான் வலியன். அதனால் வலியன். தாயம்னா லாபம், திருவலிதாயம் இதனுடைய பேர். கருங்குருவி வடிவத்தில் பரத்வாஜ முனிவர் வந்து இங்கே வழிபட்டதுனால திருனா அருள், வலியன் என்றால் கருங்குருவி, தாயம்னா லாபம், திருவலிதாயம்ங்கிற பேர் ஏற்பட்டது. இங்கே நல்ல கோவில் நல்ல அமைப்பாக இருக்குது. திருநின்றவூரில் இருதயாளீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் அமைப்பு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா அமைதியாக இருக்கும்.
சுற்றி நாம் வரும்போது நாகர்கள் வழிபட்டது அந்த சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. பைரவர் சிலை உள்ளே இருக்கும். பைரவர் சுவாமி இருக்கிறாங்க, அம்பாள் இருக்கிறாங்க ஜெகதாம்பிகையா. இப்படி நாம் துர்கை இருக்கிறாங்க பின்னாடி, விஷ்ணு துர்கை, அவங்களையும் நாம் வழிபடணும். இங்கே சண்டிகேஸ்வரரும் இருப்பாங்க. 63 நாயன்மார்கள் இருந்தது பத்தாமல் இந்த சைடு நாகர்கள், திருநாவுக்கரசர், இன்னும் முக்கியமானவங்கள்லாம் இந்த சைடும் வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கோவில் அமைப்பு. இப்படி நிறைய பேர் வந்து வழிபட்ட ஸ்தலம் இது. ஆஞ்சநேயர், பரத்வாஜ முனிவர், அப்புறம் நாகர்கள், 63 நாயன்மார்கள், அருணகிரிநாத சுவாமிகள், இப்படி எல்லாருமே வந்து வழிபட்டிருக்கிறாங்க. இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்கே வந்த என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா, இந்த கோவிலில் நீங்கள் ஒரு முறையாவது உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா முன் ஜென்ம வினைகள், கர்ம வினைகள், பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும். நாம் என்ன நினைக்கிறோமோ நினச்சது அத்தனையும் நடக்கும். இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே வெற்றி தான். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தான். சென்னைக்கு அருகில் இருக்கிறதுனால சென்னையை ஒட்டி உள்ள மக்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இங்கே நவக்கிரக சன்னதியும் உண்டு பக்கத்துலேயே வெளியில். குரு பகவானுக்கு தனி சிறப்பு. இங்கே தனியாக இருக்குது கோவில், நல்ல சிறப்பம்சமாக இருக்குது. எல்லோரும் இந்த தலத்திற்கு வந்து ஈசனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். திருவல்லீஸ்வரரையும் அம்பாள் ஜெகதாம்பிகையையும் ஒரு மனதாக நினைத்து வழிபட்டு உங்கள் கோரிக்கைகளை வைத்து உடன் சென்று நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி தாங்க. நீங்களும் ஒரு முறை போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு சென்று விட்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.